எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சீமானையும் சாட்டையும் அவர்களையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா செம்மையா ரோஸ்ட் பண்ண போறோம். வாங்க வறுத்து எடுப்போம். சீமான் அவர்களே, நான் ஒன்னே உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன மண்டையில ஏதாவது பிரச்சனையா? பிரபாகரன் அவர்களோட இருந்த ஆமக்காரி தின்ன AK-47 எடுத்து சுட்ட இப்படி சொல்லிட்டு என்ன உருட்ட முடியுமா இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் திருநிதி வாங்கி, அதாவது அதை எடுத்து இப்படி பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கத்து, அதாவது மக்களை ஊரை ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது மக்கள் காசுல திருநிதி வாங்கி நீங்க உங்க குடும்பம் உங்க அல்லக்கை எல்லாமே அதுல உட்காந்து தின்னுட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கத்து சாட்டை, இவன் தளபதி விஜய் அண்ணாவை பேசியே யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிக்கிறான். இல்ல உங்க ரெண்டு பேருக்கும், அந்த சீமானுக்கும் சாட்டிக்கும் ரெண்டு பேருக்கும் தளபதி விஜய் அண்ணாவை பேரை பயன்படுத்தி தான் சோறு தின்றீங்க. நான் தெரியாம கேட்கிறேன், உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்லையா? ஒன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மக்களை முட்டாளாக்க போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஆனா சீமான் அவர்களே, சும்மா சொல்லக்கூடாது. உங்களை ஃபாலோ பண்றவங்க தம்பிங்க இருக்காங்களே, ஜும்பிங்க, இவங்களாம் எப்படி தெரியுமா? நீங்க சொல்ற இந்த பொய்யோ AK-47 எடுத்து சுட்டேன்னு சொல்ற போது சூப்பர் கை தட்டுறானுங்க. ஆமக்கறி தின்ன அது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு கை தட்டுறானுங்க. உங்களே ஜும்பிங்க தான். ஏன்னா மண்டையில மூளைன்னு ஒருத்தன் ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் நம்ப மாட்டான். ஆனா இவனுக்கு நம்புறானுங்களே. திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆட்சி என் கைக்கு வரட்டும், அப்புறம் ஒரு பையன் இருக்க முடியாதுன்றீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இப்ப பேசுறத அது அப்படியே வேணா உங்களுக்காக அந்த வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காக தெரியுமா? உங்களுக்கு இன்னும் 5 வருஷம், இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 15 வருஷம் அப்போ இதே தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? அந்த வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவைப்படும் போது நானே அனுப்புறேன் உங்களுக்கு. தளபதி விஜய் அண்ணா இப்பதான் ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆட்சியில உட்கார்ந்த கையோடி மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? இப்பதான் ஆரம்பிச்சு ஒண்ணு செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா நீங்க கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா? இப்பதான் உனக்கு தெரியுதா இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இப்பதான் உனக்கு தெரியுதானே? நீங்க உங்களுக்கு எதாவது கேட்கறேன், உங்களுக்கு உங்களே மண்டையில ஏதாவது பிரச்சனையா? என்னது இப்பதான் உட்கார்ந்து இருக்காது. ஒண்ணு தானே படிப்படியா தானே செய்ய முடியும். எடுத்தோட நீங்க சொல்றீங்க சீமா, நீங்க எதிர்பார்க்கறது எப்படி தான் இருக்குது? இன்னைக்கே கல்யாணம் பண்ணி இன்னைக்கே புள்ள பத்திரணும் அப்படி இருக்குது. ஆனா சீமான், உங்களை மாதிரி கான்பிடென்ட் யாருக்குமே இருக்காது சீமான். ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 0 வாங்கிட்டு 0 பாருங்க அப்படின்ற மாதிரி 0 வாங்கிட்டு இன்னும் மட்டும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? திரும்ப இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பாடுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா? அந்த கான்பிடென்ட் யாருக்குமே வராது. ஆனா இன்னும் 5 வருஷம் கழிச்சு உங்க கட்சியே இருக்குமான்னு சந்தேகத்துக்குரியல தான் இருக்குது. ஏன்னா உங்க கட்சி உண்மையிலேயே பார்க்க போனா ஒரு ஜோக்கர் மாதிரி தான் பாக்குறாங்க மக்கள். சரியா? நான் கேள்வி கேட்கிறேன், இன்னும் நிறைய பேர் உங்களை கேள்வி கேட்டு வீடியோ போட்டு நீங்க பேசுறது எல்லாமே ஒரு ஜோக்கரா தான் அங்க ஆகிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்களே ஒரு பெரிய ஜோக்கர் தான். அதுவும் இந்த சாட்டை சும்மா சொல்லக்கூடாது. சாட்டைக்கு தளபதி விஜய் அண்ணாவை பத்தி பேசிதான் யூடியூப்ல நல்லா காசு வந்துகிட்டு இருக்குது. ஆனா சாட்டைக்கு பெரிய பேச்சு, என்னமோ சொந்தமா உழைச்சு வாழ்ற மாதிரி. சாட்டை, நீங்க சோறு சாப்பிடுறதே தளபதி விஜய் அண்ணாவை பத்தி பேசிதான். ஆனா உலகத்திலே மிகப்பெரிய டுபாகூர் யாருன்னு பார்த்தோம், சீமான், சாட்டை. இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு டுபாகூருங்க. சீமான், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன் நீங்க பேசும்போது எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்குறீங்க? அழுத்தி சொல்றீங்களா? கத்தும் போது உங்களுக்கு தொண்டை வலிக்குதோ இல்லையோ, எங்களுக்கு காதுல ரத்தம் வந்துடும் போல இருக்குது. கத்தாதீங்க, ரிலாக்ஸா பேசுங்க. இப்படி எவ்வளவு நாளைக்கு சீமான் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க போறீங்க? நீங்களும் சாட்டையும் நினைக்கிற ராத்திர தூங்கும் போது கூட நீங்களும் சாட்டையும் தளபதி விஜயானா பேரு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க கேக்குறீங்களா, இப்ப நான் ஆமாக்கா தின்னா இல்லையா, இதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. நீங்க தானே சீமான் போற இடம் வர இடம்லாம் ஆமாக்கறியா இதை போட்டு சாமி இதை போட்டு ஆக்குன்னு நீங்க தானே சீமான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. காதுல பூ வைக்கலாம், ஆனா இவ்வளவு பெரிய புக்கே எடுத்து நீங்க இப்படி வைக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சீமான். சட்டை, இப்படி தளபதி விஜய் அண்ணாவை பத்தி பேசி யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு பதிலே வேற ஏதாவது தொழில் பண்ணுங்க. சாட்டை, நல்ல பெட்டரான ஏதாவது நல்ல தொழிலா பார்த்து பண்ணுங்க, அதுல சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம சீமானுக்கு, எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே நான் பிரபாகரன் அவரு கூட இருந்தேன், ஆமை தின்னேன், AK-47 எடுத்து சுட்டேன், இப்படியே சொல்லியே நீங்க இல்லாத விஷயத்தெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி அதுவாகவே வாழ்ந்துட்டீங்க. சரியா? நான் தம்பி ரொம்ப அக்கறையில சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல டாக்டரா செக் பண்ணுங்க. வேணும்னா சொல்லுங்க, ஏதாவது நல்ல டாக்டர் எனக்கு தெரிஞ்சா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். போயிட்டு எனக்கு மண்டையில இந்த மாதிரி பிரச்சனை,
அப்படின்னு வந்து சொல்லி பாருங்க. ஒருவேளை உங்களோட பிரச்சனையை வந்து அவங்க தீர்த்து வைக்கலாம். சரிங்களா? தம்பி, அன்போட சொல்றேன் இதை உங்களுக்காக.